ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இந்த வீடியோவில் சிலியா டோக்கனை கிளைம் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மந்த் எண்டில் இந்த டோக்கனுக்கான கிளைம் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் வீடியோ அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின்ஸ் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே தொடர்ந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் நிறைய நபர்கள் வந்து பார்த்தோம்னா சிலியா எக்ஸ்சேஞ்ச் வந்து மைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, சிலியா டோக்கனை. ஸோ அந்த மாதிரி நபர்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு இதை நம்ம கிளைம் பண்ணலாம். ஒரு வேளை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவை அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ சிலியா எக்ஸ்சேஞ்சுக்கான லிங்க் அண்ட் சிலியா சர்க்கிள் ப்ரௌசருக்கான லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டுமே பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மெயின் நெட் ஒர்க்குமே கொண்டு வந்துட்டாங்க. தட் மீன்ஸ் இப்போ வந்து மெயின் நெட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே போயிட்டுருக்கு. இப்போ மந்த் எண்டுங்கிறதுனால கிளைமும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம கிளைம் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம். அடுத்து தான் மெயின் நெட் எப்படி அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கு போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த சிலியா டோக்கனை சிலியா குளோபல் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் நமக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளைம் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பாட்டமில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளைம் ஆப்ஷனை இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிளைம் பண்ணுறேன். ஸோ கிளைம் பண்ண உடனே நமக்கு வந்து பாருங்கள் பாயிண்ட்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எனக்கு 0 பாயிண்ட் இங்கே எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,70,245 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக 6516 அதாவது 6516 பாயிண்ட்டுக்கு ஒரு சிலியா டோக்கன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரேஷியோவும் இங்கே கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பாயிண்ட் வந்து இங்கே என்டர் பண்ணோம்னா, பாயிண்ட்டை என்டர் பண்ணால் கீழே நமக்கு எவ்வளோ டோக்கன் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலுமே நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற அந்த டோக்கனை அப்படியே நான் என்டர் பண்ணுறேன். 173,245. ஸோ நான் என்டர் பண்ண உடனே எனக்கு கீழே பாருங்கள் எனக்கு எவ்வளோ டோக்கன். ஸோ இந்த ரேஷியோவில் 6516 பாயிண்ட்டுக்கு ஒரு சிலியா டோக்கனாக என்கிட்ட இருந்த 1,73,245 பாயிண்ட்ஸுக்கு 26 சிலியா டோக்கன் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிளைம் அப்படிங்கிற இந்த பட்டனை இப்போ நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கிளைம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பாருங்கள், நான் கிளைம் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து கிளைம் ஆயிடுச்சு பாயிண்ட்ஸ் சிலியா. ஸோ 26.58 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கிளைம் ஆயிடுச்சு. கிளைம் ஆன உடனே நமக்கு இங்கே 0 ஆயிரும். ஸோ கிளைம் ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 PM UTC வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் தான், இன்றைக்கி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock நைட் 10 o'clock இதை நம்ம வந்து கிளைம் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததான் வந்து பாருங்கள், இவங்க வந்து இப்போ மைக்ரேஷன் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. மெயின் நெட் பாயிண்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. மெயின் நெட் பண்ண போகிறாங்க. மெயின் நெட்டில் இவங்க மைக்ரேஷன் ப்ராசஸுமே பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இப்போ வந்து அவங்க ஆப்பில் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து ஒரு 4 செக்லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னாக்கா டவுன்லோட் சர்க்கிள் பை சிலியா. ஸோ இந்த சிலியா ப்ரௌசர் சர்க்கிள் ப்ரௌசரை நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் நம்ம வந்து எங்கேஜாக இருக்கணும். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நம்ம லிங்க்கில் சைன்அப் ஆகியிருந்தீங்கன்னாக்கா அந்த சர்க்கிள் ப்ரௌசருக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ப்ளஸ் அதுக்கான அந்த கோடு ரெஃபரல் கோடுமே நான் கொடுக்குறேன். அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இதை நான் முடிச்சிட்டேன், டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து பாருங்கள், ரெண்டாவதாக ப்ரூஃப் ஆஃப் ஹியூமானிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ராக்ட் வித் ஆப். ஸோ இது வந்து பார்த்தா 90 டேஸ் வந்து நம்ம கண்டினியூவாக இதை இன்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து இந்த இடத்துல இதுவுமே வந்து நமக்கு அப்ரூவ் ஆகிடும். இது வந்து நான் 11% முடிச்சிருக்கேன். ஸோ 90 டேஸ் கம்பல்சரி இதை வந்து நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஹியூமானிட்டி வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ப்ரௌசர், அதுலேயுமே நம்ம வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அதுவுமே வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு 10 டேஸ் கண்டினியூவாக பண்ணால் போதும். 10 டேஸ் 30 டேஸ் பண்ணோம்னா போதும். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா அடுத்ததான் 4வது நம்ம வந்து BSC வேலெட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 4 ஸ்டெப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் மைக்ரேஷன் ப்ராசஸ்க்காக. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ப்ரௌசர். ஸோ இந்த சர்க்கிள் ப்ரௌசரையுமே நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த சர்க்கிள் ப்ரௌசரில் மேலே பாருங்கள் கெட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ கெட் வெரிஃபைடு இது நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே நமக்கு ஷோ ஆகிடுங்க பாருங்கள். ஸோ எங்கேஜ் வித் நியூஸ் இன் லாஸ்ட் 30 டேஸ். ஸோ 200க்கு 70 டேஸ் நான் வந்து எங்கேஜ் ஆகியிருக்கேன். அடுத்த மெயின்டைன் டெய்லி ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் ஆப் யூசேஜ் நான் வந்து 15 நாளைக்கு 5 டேஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்ததான் நம்மளுடைய BSC அதாவது பினான்ஸுடைய அட்ரஸ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பினான்ஸ் அட்ரஸ் கொடுத்துட்டோம்னா இந்த மெயின் நெட்டுடைய செக்லிஸ்ட் வந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா மைக்ரேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மைக்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது நம்ம வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த டோக்கன்ஸை அடுத்து அவங்க ஃபர்தராக என்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்களோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பப்போ ஏர் ட்ராப்பும் கொடுக்குறாங்க. அந்த ஏர் ட்ராப்பும் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் யார் ரெகுலராக நீங்கள் வந்து
க்ளைம் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரீக் ஸ்கோர் வரும் அண்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே வரும். இதுவுமே நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். ஸோ ஸ்ட்ரீக்ஸ் எத்தனை நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒன்ஸ் இதை க்ளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை க்ளைம் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரீக்ஸ் ரிவார்டில் வரும். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கோங்க. ஸோ 100 days 50 days இந்த மாதிரி நம்ம வரும்போது அதையுமே க்ளைம் பண்ணிக்கிட்டு அது மூலிமா ஒரு 1 lakh பாயிண்ட் 2 lakh பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த சிலியா வந்து நம்ம க்ளைம் பண்ணுறதுக்கான ஒரு டைம் குயிக்காகவே க்ளைம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வரப்போ நான் உங்களுக்கு நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஏஐ எக்ஸோவியா ஏர்ட்ராப் போட்டிருக்கேன், அதுவுமே மஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய ஏர்ட்ராப்ஸ் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பபாய்.